ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் போட்டு மீன் குழம்பு நல்லா காரசாரமாக என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வடகம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க 3 பச்சை மிளகா, 10 பல் பூண்டை தட்டி கொஞ்சமாக கருவேப்பிலை கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு, பச்சை மிளகா, வடவெல்லாம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் கூட தேவையான அளவு உப்பை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்ச 2 தக்காளியை வெங்காயத்து கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெங்காயத்து கூட சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்ததும் குழம்புக்கு தேவையான அளவு புளியை எடுத்து கரைச்சி வெங்காய தக்காளி கூட இந்த புளி தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசலை வெங்காய தக்காளி கூட ஆட் பண்ணதும் தேவையான அளவு மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வீட்டு மிளகாய்த்தூள் தாங்க சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் உப்பு இருக்குதான்னு செக் பண்ணி தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வர்றதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுடலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதும் மாங்காவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒட்டு மாங்காய் தாங்க சேர்த்துருக்கேன். மாங்காய் குழம்புல சேர்த்து குழம்பு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சு வரட்டுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் கொஞ்சமாக சோம்பு போட்டு தேங்காய் பால் அரைச்சி ஒரு 1/2 கப் தேங்காய் பாலை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணி கிளறி விட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாமே ஓகேவாக இருந்ததுன்னா கடைசியாக மீனை சேர்த்து நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சுட சுட சுவையான மாங்காய் மீன் குழம்பு ரெடிங்க. இந்த மீன் குழம்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததும் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க. இதே மாதிரி நிறையா சூப்பரான சிம்பிளான ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.